வணக்கம். முரளிக்கண்ணன் என்கிற முரளி பெருமாள். நல்லா இருக்கீங்களா? என்னங்க இது? எலெக்ஷனுக்கு முன்னாடியே சுதாரிப்பா செங்கோட்டையன் போயிட்டாரு. எலெக்ஷனுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே 25 எம்எல்ஏ ஆதரவு. அதில் மந்திரியாக இருந்தவங்க அதிமுகவில். இவர் முதல்வர் யார் சொல்லியோ, யார் ஐடியா கொடுத்தோ, ஆதரவோ இல்லை யாரும் தெரியல, செங்கோட்டை ஐடியா கொடுத்தோ, வேறங்க கட்சி தகவல் தடை சட்டம் ஏற்கனவே ஊழல் கேஸ் நிறையா இருக்குது. நம்மக்கிட்ட வாஷிங் மிஷின்லாம் இல்லை. ஒரு வேளை பிஜேபி கிட்ட இருக்கலாம். நம்மகிட்ட இன்னும் 10 ஆட்சிக்கு வந்துருவோம். அவ்வளோ பெரிய வாஷிங் மிஷின் அவங்க காசு இல்லை. அவளை சுத்தம் பண்ணி அவங்க கரையை போக்குறதுக்கு அளவுக்கு ஸ்டெயின் ரிமூவர் அது நிறைய வாங்கி மிக்ஸ் பண்ணணும். அது பெரிய ப்ராசஸ். இப்போதைக்கு வேணான்ட்டாங்க. அவங்க வர ரெடியாக இருந்தாங்க, வேணான்ட்டாங்க. அவங்களும் திரும்பி அதிமுக போனாங்க, ஒரு சிலர் போகலை. ஒரே கோல்மானதே. சும்மா கச்சா மச்சா அரசியல் சதங்க ரொம்ப மோசமாக இருக்குது. யாரும் ஆனால் தரைக்காமல் பரவாயில்ல, ஆளை பொறுக்கிட்டே இருக்கிற மிலிட்ரிக்கு ஆள் எடுத்த மாதிரி. அதுக்கு பிறகு எக்ஸ்எம்எல்ஏ அது இது வட்ட மாவட்டம் நிறைய போயிட்டே இருக்காங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், ஸ்ரீ சம்பத்து, தலவாய் சுந்தரம், ஒரு உடுவல ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, எக்ஸ் மினிஸ்டர், எக்ஸ்எம்எல்ஏ எல்லாம் போயிட்டே இருக்காங்களே. எடப்பாடினே கேபி முனிசாமின்னு வேற அவசரப்பட்டு இங்கேருந்து துரோகிகளை அழைத்து கொண்டவர்களுக்கு நன்றின்னு வேற சொல்கிறாரு. திருப்பதியில் மொட்டை அடிச்சு விட்டவங்களுக்கு நன்றி சொல்கிறீங்களோ? திருப்பதியில் பரவாயில்ல, நல்லா வலுவலு மொட்டை அடிச்சிருக்கீங்கன்னு அம்மா ஒரு காலத்தில் சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த எஸ்டிஎஸ் நாவல் அடிச்சிலே கட்சி விட்டு போகிறப்ப அதிமுகவுള്ളത് உதிர்ந்த நமக்கு உதிரலை, விட வலிச்சாச்சு. உதிர்ந்த அவங்க சொன்னாருக்கு. அது மாதிரி இது வயசான வயசு உதிர ரொம்ப வந்துடுறோம் இல்லையே. இது நான் கடவுள் ராஜேந்திர ஆட்சியில் ஷூட்டிங்கில் மண்டபூரா வலுவுனால மாதிரி வளைச்சி மொட்டையாக இப்போ போட்டிருக்கேன். ஒன்றுமே இல்லாமல் கட்சி போகிற போக்கில் எடப்பாடியாரே சுதாரிச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட ஆட்சியை கையில் கொடுத்தவங்களும் யாரும் தெரியாதீங்க. இப்போ இவங்க பூரா உங்களை யாரும் தெரியாதுன்னு போகிறாங்க. சுதாரிச்சுக்கோங்க. நான் கடவுள் ராஜேந்திரன் மொட்டை மாதிரி ஆகிற போது தமிழ்நாட்டில் பெரிய கட்சியாக இருந்துச்சு. ஐயோ, வருத்தமாக இருக்குது. இனிமேலாவது சுதாரிங்க ஐயா எடப்பாடியாரே. வணக்கம்.